அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், என்னென்ன மகாதசையெல்லாம் அவர்கள் பயணப்பட போகிறார்கள், அந்த மகாதசையில யோக பலனை அடைய வேண்டும் என்றால் கிரகங்கள் எப்படி இருக்கணும், மகாதசையில கிரகங்களுடைய காரகங்களை முழுவதும் பெறுவதற்கு எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்பு தசைநாதனுக்கு இருக்கணும்ன்றதுதான் இந்த வீடியோல தெளிவுபடுத்த போறோம். கார்த்திகை நட்சத்திரம் ஓரளவிற்கு மேல 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் மேஷத்தில் பிறந்திருப்பீர்கள். 2, 3, 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் ரிஷபராசியிலே ஜனனமாயிருப்பீங்க. ராசியின் அடிப்படையில மேஷம் ரிஷபம் இரண்டுமே தொடர்பு கொள்கிறது. மேஷத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும். அதுபோல 2, 3, 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நிதானத்துடன் கூடிய வேகம் அதிகமாக இருக்கும். எதுவாயினும் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்ததுனால ஆரம்பகால மகாதசையே உங்களுக்கு சூரிய மகாதசை தான். சூரிய மகான் ஒரு 6 வருட மகாதசை பாதத்தின் அடிப்படையில எத்தனை வருடம்ன்றது வரையறுக்கப்படும். அந்த 6 வருட மகாதசை தான் அவங்களுடைய குழந்தை பருவத்துல பிறந்ததுமே நடக்கக்கூடிய மகாதசை. நட்சத்திரத்தின் அடிப்படையில சூரிய அதிபதியாக வர்றதுனால நல்ல ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்கள், தனித்தே எதையும் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர்களாகவும் ஓன் டிசிஷன் அதிகமாக எடுக்கக்கூடியவர்களாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விளங்குகிறது. இதுபோல நட்சத்திர பண்புகளை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ சேனல்ல பதிவேற்ற செஞ்சுட்டோம். இப்போ தசபுத்தியை பத்தி இதுல பாக்குறதுனால திசை பலன்களை பற்றி பார்க்கலாம். நம்ம பிறக்கும் பொழுது சூரிய மகாதசை. சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அரசு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியவர், தந்தையை பற்றி சொல்லக்கூடிய காரக கிரகம், மின்சாரங்களை பற்றி அரசியல் சார்ந்த தந்தை சார்ந்த காரகங்களை பற்றும் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சூரிய பகவான். அந்த சூரியன் பிறக்கும் பொழுதே நடக்கிறதுனால நிறைய ஜாதகங்கள் பார்க்கலாம். குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர், முன்னேற்றம், தொழில் அமைஞ்சிருக்கும், தொழிலாதாயங்கள். இதெல்லாம் காரணம் கார்த்திகை நட்சத்திரங்கள் யார் பிறக்கிறாங்களோ, சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை பிறந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு ஏதேனும் ஒரு ஆதாய அமைகள் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? எந்நிலையில் இருந்தால் அந்த சூரியன் அதை கொடுத்திருக்கிறார். குரு துறவை வரும்பொழுது, சுக்கிர துறவை வரும்பொழுது, புதனுடைய துறவை வரும்பொழுது இந்த சூரியன் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கிறார். செவ்வாயோட தொடர்பு வரும். இந்த நிலையில இருக்குது. கண்டிப்பா அந்த சூரிய மகாதசையில ஜனனித்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததும் ஆதாய அமைவுகளை காரகத்தின் மூலியமாக வெளிப்படுத்துறார். நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க, ஆனால் நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவு தொடர்பு இருக்கும்போது காரகத்தை வெளிப்படுத்துவார். அந்த காரகத்தை நல்ல ஆதிபத்தியம் கொடுப்பார். தந்தைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ஆதாய அமைவுகள் இருந்திருக்கும். அரசு சார்ந்த ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தியிருக்கும். அதுவே இந்த கிரகங்கள் இல்லாமல் இருள் கிரகங்களோட தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெறும்போது உடல் ஆரோக்கியத்துல சற்று பின்னடைவு கொடுக்கும். பொருளாதார நிலையில குடும்பத்துல பின்னடைவுகளை கொடுக்கும். அடுத்ததாக சூரிய மகாதசை முடிஞ்சது. அடுத்து ஒரு 10 வருடம், ஒரு 10 இயர்ஸ்க்கு சந்திர பகவான் தசையை நடத்த போகிறார். 10 வருடத்தை சந்திர மகாதசையில தாயினுடைய காரகத்தை வெளிப்படுத்தக்கூடிய, பிறந்ததுமே தந்தை காரகம் நடந்துடுது, அடுத்து தாயினுடைய காரக கிரகம். இதுபோல பெண்களை முழுசும் சொல்லக்கூடியது தானியங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது சந்திரன் தான். நீர், திரவம், என்னென்ன திரவம் இருக்கோ அத்தனை திரவத்தையும் பருகக்கூடிய திரவம் சனி பகவான், பருக முடியாத திரவத்தையும் சந்திரன் பருகக்கூடிய திரவத்தை. ஏன்னா திரவம்னா நிறைய கமெண்ட் கூட வரும், திரவம்னாலே சனி பகவான் ஆச்சு. பருகக்கூடிய அத்தனை திரவத்திற்குமே சந்திரன் ஆதிபத்தியம் பெறுகிறார். அதுல ஒரு சில மாறுபாடுகளும் நிறைய இருக்கும். கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சந்திரன் தான். ஆனால் நீர் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால இந்த சந்திர தசையில குடும்பத்தில் தனங்கள் அதிகரிப்பது, அது தனம் என்பது விளைபொருட்களாக, தானியங்களாக, நீர் ஆதாயங்களாக அதிகரிப்பதற்கு சந்திரன் தனது காரகத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவதற்கு தாய் நல்ல ஒரு நிலையிலே இருப்பது, தாயின் மூலியமாக ஆதாயமைகள் கொடுப்பது, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை ஜாதகருக்கு ஏற்படுத்தணும். ஒரு கைண்ட்னஸ். சில குழந்தைகளோடு பழகும்போது சிறு குழந்தைகளோடு அன்பா நிறைய பேர் பழகுவாங்க. சில குழந்தைகளோட பழகிறது ரொம்ப கடினமா இருக்கும். அது போன்ற அன்பாகவும் ஒரு பண்பாடுள்ள ஒரு ஜாதகரை உருவாக்குவதற்கு இந்த சந்திரன் நல்லா இருக்கணும். யாருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல. அது குருவுடைய தொடர்பை பெறுவது மிகப்பெரிய யோகா அமைவை கொடுக்கிறது. குருவோட பார்வை, குருவோட இணைவு, இது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கிறது. அடுத்த கிரேட்ல செவ்வாயினுடைய பார்வை, செவ்வாயினுடைய இணைவு. இந்த மாதிரி அமைகள்ல உங்களுடைய ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பா சந்திர மகாதிசை நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கிறது. 10 வருட சந்திர திசை முடிந்தது. அதன் பிறகு செவ்வாய் மகாதிசை ஒரு 7 வருடம். செவ்வாய் காரகத்தின் அடிப்படையில போர், பூமி, சகோதரர், இந்த 3க்கும் காரகம் செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்துல நிலம் எப்படிப்பா இருக்கும், நில பலம் வாங்குவாரா, வீடு வாகனம் அமையுமா, 4ஆம் இடத்தை பார்ப்போம். ஆனால் காரக கிரகம் வலுப்பெறும் பொழுது கண்டிப்பா ஆதிபத்திய கிரகம் வலுவிருந்தாலும் காரக கிரகத்தின் மூலியமாக அனுபவிப்பார். நிறைய உதாரணம் சொல்லலாம். பல நாடுகளுக்கு டிராவல் பண்றோம், அல்ல பல ஊர்களுக்கு டிராவல் பண்றோம். நம்மளுடைய இடம் கிடையாது, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை, வாடகைக்கு எடுக்கிறோம். அல்லது அந்த வாடகைக்கு எடுக்கலனா கூட கெஸ்டா போய் தங்குறோம்.
அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி நீங்க தான் அனுபவிக்கிறீங்க, அனுபவத்தை கொடுக்கிறார். அது போல காரக கிரகம் எப்பொழுது ஸ்தான பலத்தை வலுப்பெற்று ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ அப்பொழுது கண்டிப்பா ஆதிபத்திய கிரகம் வலு இல்லைன்னா கூட காரகம் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா நம்ம சொல்ற ஐடியா, வெளிநாடு தூரதேசம்லாம் டிராவல் போறீங்க, சொகுசை அனுபவிக்க செய்வார் அதனுடைய காரகத்தின் வாயிலாக. அதற்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர தொடர்பை பெற்றிருப்பது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் தசை ஒரு 7 வருடம். ஸோ அப்போ செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது பூமி ஏற்படும், உங்க வீடுகளில் பூமி சேரக்கூடிய யோகம் உண்டு, உங்களுடைய சகோதரர்களுடைய இணக்கமான ஆதாயம் உண்டு, ரொம்ப வேகமா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, எந்த காரியத்தையும் மிகச்சிறப்பாக செய்ய முடியும் அந்த செவ்வாய் மகாதிசையில குரு சுக்கிர பின்னணி தொடர்புகளை பெறும்பொழுது. அடுத்ததாக செவ்வாய் மகாதிசையில ஒரு 7 வருடம் பயணம் முடிந்தது ராகு மகாதிசையில பயணப்படுங்க. 18 வருட ராகு போகக்காரகருடைய திசை. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ராகுன்னா போகம், பெரிதுபடுத்துவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், எதையுமே விரிவுபடுத்துவார் ஆதிபத்தியத்தை. அப்போ ஒரு சுபீட்சமாக சுபருடைய தொடர்பு, குரு புதன் சுக்கிரன் தொடர்பை பெற்றிருக்கிறார்னா அந்த ராகு யோகத்தை செய்ய போகிறார். அந்த ராகு மகாதிசை உங்களுக்கு பிரம்மாண்டமா அமையும். உங்களுடைய கெரியர்லயே பெரிய சேஞ்சஸ். இந்த கார்த்திகையில பிறந்தவர்களுக்கு சரியான வயது, சரியான பருவத்திலே சமூகத்தில ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய பருவம். உங்களுடைய கெரியரை உறுதி பண்ணக்கூடிய அந்த பருவத்துல ராகு மகாதசை வர்றதுனால சுபர் தொடர்பை பெற்றிருந்தால் நீங்கள் மிக உயரிய உச்சத்தை அடைந்து விடுவீர்கள். சுபருடைய தொடர்பு இல்லை அந்த ராகு மகாதசையில ஜாதகர் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகவதும் அல்லது தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையும் இருக்கும். ஸோ உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ராகு எந்த லக்னமா இருந்தாலும் குரு சுக்கிர புதன் காம்பினேஷன்ல ஏதேனும் ஒரு வகையில் ஆதிபத்திய வீடோ ஆதிபத்திய தொடர்போ அல்லது பார்வை இணைவுகளை பெறும்பொழுது யோகத்தை செய்து வருகிறார். 18 வருட ராகு மகாதிசை முடிந்ததும் குருமகான் ஒரு 16 வருடம் திசை நடத்த போகிறார். இந்த 16 வருட குருமகாதிசையில சனிமகானுடைய தொடர்பு குரு வரும் பொழுது, செவ்வாயினுடைய தொடர்பை குரு வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கிறார். சந்திரனுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, சந்திர சூரிய சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல தொடர்பு கொண்டால் குருமகானுடைய திசையில குருவுடைய காரகமான தனம், குழந்தை, ஆன்மீகம், தனக்காரகர் குழந்தைக்காரகர், குழந்தை சமூகத்துல நல்ல ஒரு கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரத்தை பெறும், பொருளாதாரம் சுபிட்சமாக மேம்படும், சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரத்தோடு ஒரு கௌரவம். ஒரு 45-50 வயதுக்கு மேலதான் கௌரவமே வேணும். அது போல அந்த 40 வயதிற்கு மேல இந்த மகாதசை யோகத்தை செய்துவிடும். எப்படி இருக்கணும் அதற்கு? உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல சனி செவ்வாய் சூரிய சந்திர காம்பினேஷன்ல இருந்தா வெற்றியை கொடுத்து விடுகிறார். அதுபோல் குருபகான் ஒரு 16 வருட மகாதசையை முடித்ததும் சனி பகவான் ஒரு 19 வருட மகாதசை, ஆயுள் காரக கிரக, ஆயுளை பற்றி சொல்லக்கூடியவர், கர்மக்காரகர். சனி மகாதசை நடக்குதுனாலே அவருடைய கர்மா வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்த சனி மகானுடைய மகாதசை தான் ஒரு 50 வயதுகள்ல என்னென்ன பலன்லாம் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய யோகத்தை செய்யணும்னா சனி மகான் பூமிக்கு அடியில ஆரம்பத்திலே சொன்னோம், வருகவே முடியாத திரவங்கள், பெட்ரோலியம் போன்ற பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலக்கரி வரை இயந்திரங்கள் முறை உறுதியாக நிலையாக வாழ்க்கையில பல தலைமுறைகள் இருக்கணும்னா சனி மகானுடைய துணை வேணும். நீங்க சேமிக்கிற சொத்து ஒரு 4-5 தலைமுறை இருக்குன்னா சனி மகான் வேணும். நீங்க வாங்கிய பெயர் உறுதியா இருக்கணுமா சனி மகானுடைய தொடர்பு வேணும். அப்படிப்பட்ட அந்த சனி மகான் உங்களுக்கு உறுதியாக நிலையான அழிவில்லாத சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லது உங்களை வலுநிறுத்திக்கணும்னா குருவுடைய தொடர்பை சனி மகான் பெறணும், சுக்கிர தொடர்பை பெறணும், புதனுடைய தொடர்பை பெறணும். இந்த காம்பினேஷன் தொடர்பு இருந்தால் சனி மகா திசையில நீங்கள் அவருடைய காரகமான கர்ம காரகரான உறுதியான நிலைகளை வெற்றி பெறுவீங்க. அவருடைய என்னென்ன காரக வழிபாடுகள் இருக்கோ அத்தனை விதத்திலும் உங்களுடைய தசாபுத்தி அம்சங்கள் இதை சொல்லுது. உங்களுடைய லக்ன ரீதியில சனி மகானுடைய ஆதிபத்தியம் அமர்ந்த வீட்டின் பலன் கண்டிப்பாக உறுதியா கிடைக்கும், நல்ல பலனாவே கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்ததாக புதன் பகவான், சனி மகான் ஒரு 19 வருடம் திசையை நடத்தி முடிச்சதும் அடுத்து புதனுடைய திசை 17 வருட புதன் மகா திசை. இந்த 17 வருட புதன் மகா திசையில் தான் ஆயுள் நம்ம வரையறுத்தாலும் எப்போ இருப்போம், எப்போ ஆன்மா போகுன்ற ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் கூட நமது முன்னோர்கள் வரையறுத்தது 120 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் களமாகவும் தசாபுத்தியை வரையறுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தான் அடுத்து இருக்கக்கூடிய பலனை நம்ம சொல்றோம். இருப்பவர்களுக்கு அந்த புதன் பகவான் மிகப்பெரிய யோக பலனை செய்வதற்கு புதன் உங்களுடைய சுய ஜாதகங்களே சனி மகானுடைய தொடர்பை பெறுவது, சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது முதன்மை யோகத்தை கொடுக்கிறார், முதன்மையான வெற்றியை கொடுக்கிறார். சூரியனோடு தொடர்பு கொள்வதும் வெற்றியை கொடுக்கிறார். இந்நிலையில் இருக்கும்போது அந்த 17 வருட மகாதிசை நல்ல ஞானம், நல்ல திறமை, நல்ல அறிவை கொடுத்து விடுகிறது. அடுத்ததாக கேது பகவான் ஒரு 7 வருட மகாதிசை. இந்த கேது பகவான் 7 வருடம் தசை புத்தியை நடத்துவதற்கு குருவோட தொடர்பை பெறணும், சுக்கிர தொடர்பு, புதனுடைய தொடர்பு காம்பினேஷன்ல இருந்தா வெற்றியை கொடுத்து விடுகிறார். சுக்கிர பகவான் அடுத்து 120வது தசாபுத்தி அம்சம் 100 வயதை கடக்கும் பொழுது இந்த சுக்கிர மகாதிசை ஒரு 20 வருடம்.
இந்த அதிகாரத்திலே சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனி புத காம்பினேஷன்ல இருக்குதா மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் கொடுக்கிறார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வரையறுத்த கிரகங்களுடைய இணைவு பார்வை பெற்று வலுத்திருந்தால் ஸ்தான பலத்தோட கண்டிப்பாக அந்த கிரகத்தினுடைய காரக பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.